ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பப்ளிக் ஸ்பீக்கிங்கை பத்தி பார்க்கலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங்னா என்ன? கரெக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட். ஸ்பீக்கிங் இன் பப்ளிக், ஸ்பீக்கிங் இன் பிஃபோர் அ குரூப் ஆஃப் பீப்புள். கரெக்ட். வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஸோ எத்தனை பேருக்கு அவுட் ஆஃப் 100 மெம்பர்ஸ் அந்த கரேஜ், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்லி 5 people அவுட் ஆஃப் 100 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அப்படின்னா பேலன்ஸ் 95% ஆஃப் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க? அவங்களால பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க யோசிக்கிறது தான் அந்த ரிமைனிங் 5% ஆஃப் பீப்புள் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எஸ், யூ ஆர் ரைட். அந்த நம்ம யோசிக்கிறது தான் அந்த 5% ஆஃப் தி பீப்புள் யார் எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ அவங்களும் யோசிக்கிறாங்க. பட் தே ஆர் a ஸ்டெப் above us. They are coming out with their thoughts. ஸோ அதுதான் நமக்கும் சக்சஸ் பீப்புளையும் டிஃப்ரென்ஷியேட் பண்றது. ஸோ நீங்களும் அந்த 95% ஆஃப் பீப்புள் இருந்தா அந்த 5% ஆஃப் த பீப்புளுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? எஸ், இட் இஸ் பாசிபிள். எப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் ஃபாலோ திஸ் டெக்னிக். ஓகேங்களா? நீங்க பேசணும்னு நினைக்கிறத நான் இதை பேசணும்னு நினைக்கிறத விட நான் இதை பேசினா எனக்கு முன்னாடி இருக்கிற டீமுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அட்ரஸிங் அ கேதரிங், அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நீங்க அட்ரஸ் பண்றீங்கன்னா, when you are preparing, நான் இதை பேசணும்னு நினைக்கிறத விட நான் இதை பேசினா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அந்த தாட் ப்ராசஸோட நீங்க எப்ப பேச ஆரம்பிச்சாலுமே உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ், இந்த கரேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ ஜஸ்ட் ட்ரை திஸ் ஸ்மால் டெக்னிக். whenever you feel low of confidence, பயம் இருந்தால், உங்களுக்கு குரூப்ல பேசுறதுக்கான பயம் இருந்தால், நான் என்ன பேச போறேன்றதை நினைக்கிறத விட நான் இந்த ஒரு தாட்டை பேசுறதுனால, இந்த ஒரு விஷயத்த பேசுறதுனால எனக்கு முன்னாடி இருக்கிற மக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது என்ற ஒரு தாட்டை வந்து உங்க மைண்டுக்குள்ள சீட் பண்ணுங்க. ஸோ ஓகேங்களா? உங்களோட நெகட்டிவ் தாட், உங்களோட சப்ரஸ் பண்ற அந்த ஃபியரை வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ வென் யூ ஸ்டார்ட் டூயிங் இட், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடன்ஸ் என்ற கரேஜ் வந்துடும். ஸோ ஜஸ்ட் ட்ரை திஸ் டெக்னிக். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பபாய்.